வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, "ஈட் தட் ஃப்ராக்". ஸோ இந்த புக் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். இந்த புக் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எனக்கு அ பாட்காஸ்ட் கேட்டுட்டு நெறைய எபிசோட்ஸ்க்கு கீழ நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்ஸ்டாகிராமில டிஎம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்குமே என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ பண்ணியிருக்கேன். அண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத பப்ளிஷ் பண்ணுறது மூலியமா நான் பார்த்துட்டேன்றத உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். ஸோ இத தாண்டி கிரிதர்னு ஒருத்தவங்க எனக்கு ஸ்பாட்டிஃபைல ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களுக்கு எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில. மெசேஜ்லாம் வந்ததுன்னா நான் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் எனக்கு ஆடியோ நோட்டை எப்படி கேட்குறதுன்னு நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சு கேட்டேன். ஸோ எனக்கு அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது, லைக் உங்கள் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் அதில் போகிற ஆப்ஷன்ஸ் இல்ல. அதனால தான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது ரொம்ப நாள் முன்னவே அனுப்பியிருந்தீங்க. பட் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட் கேளுங்க. உங்கள் ஆதரவ தெரிவிங்க. ஸோ ஈட் தட் ஃப்ராக். ஈட் தட் ஃப்ராக் புக் வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் கழித்து இந்த புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அதாவது நடுவில் ஒரு 1.5 மந்த்ஸ் புக்ஸே படிக்கல. அதுக்கப்புறம் வேறு ஒரு புக்கை எடுத்து முட்டி மோதி படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு 10-15 பேஜஸ் கூட என்னால் தாண்ட முடியல. பட் இந்த புக் வந்து கொஞ்சம் கடகடன்னு போயிடுச்சு. செல்ஃப் ஹெல்ப் புக் தான். பட் என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஈஸியான மெத்தடாக சொல்லியிருந்தாங்க. டக்கு டக்குன்னு போச்சு புக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு புக் படிக்கிறீங்க அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது பிகினராக இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப போட்டு குழப்பாமல் சுத்தாமல் டு த பாயிண்ட் ஒரு 21 சாப்டர்ஸில் இந்த புக்கும் குட்டியாக தான் இருந்தது. 21 சாப்டர்ஸில் முடிஞ்சிருச்சு இந்த புக்கே. ஸோ இது என்னென்னா, நம்ம ஒரு வேலையை செய்யாமல் புலம்பிகிட்டே இருப்போம்ல, பண்ணணும், அந்த வேலை வேறு இருக்குது நான் பண்ணவே இல்லை, இது வேறு இருக்குது பண்ணவே இல்லை, இப்படி நம்ம புலம்பிகிட்டே இருப்போம்ல நாளெல்லாம். இதுக்கு பேர் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புலம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு 21 வேஸ் தான். புலம்பாமல் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு 21 வழிகள் அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கோட டைட்டிலு. ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடுறது. ஸோ அதான் ஃப்ராக். இருக்கிறதுலையே கஷ்டமான, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரியான முக்கியமான வேலை இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடணும். அதான் ஈட் தட் ஃப்ராக். எப்பயுமே நீங்கள் வந்து நம்ம இப்படி தானே நினைப்போம், சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடுவோம், அப்புறம் லாஸ்ட்டாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டோம். ஐயோ பண்ணலேன்னு புலம்பிகிட்டே மட்டும் இருப்போம். அண்ட் அது முக்கியமான வேலையாக வேறு இருக்கும். ஸோ நம்ம அதை தள்ளி போடுறதுக்கு அது இதுன்னு எதையோ பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் கஷ்டமான முக்கியமான வேலையை வந்து, கடினமான வேலைன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஈட் தட் ஃப்ராக்ன்ற டைட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சும்மா நினச்சிட்டே இருக்கிறத தாண்டி ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுனீங்கன்னா அதை கரெக்டாக உங்களால் ஆர்கனைஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றது இதில் சொல்லியிருந்தாங்க. லைக் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டே வச்சுக்கோங்களேன். உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும், அல்லது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வேணும், ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே, எது ரிலேட்டடாக நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னலி உங்கள் க்ரோத்தாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுங்க அப்படின்றத இதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் எது முக்கியம், எதை பண்ணணும், லைக் அதான் அந்த ஈட் தட் ஃப்ராக் தான். ரொம்ப முக்கியமான கஷ்டமான வேலை எது அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பிளானாக மாற்றுங்க. இதை எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலான்றது அதையும் நோட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இதில் ஃபர்ஸ்ட்டு டிப்பாக அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளான் பற்றி இந்த புக்கில் நிறைய சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து எனக்கும் தோணும், நம்ம ஒரு நாளை வந்து கரெக்டாக இது பண்ணணும்னு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிடணும், அப்போ தான் சரியாக பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணும். பட் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இது பற்றி ஏதாவது புக் இருக்கான்லாம் நான் தேடினேன். பட் எனக்கு எதுவும் ஒழுங்காக கிடைக்கல. பிளானர் மாதிரி தான் கிடச்சிச்சு. இதில் எழுதி வை, இதில் எழுதி வைன்னு அந்த மாதிரி தான் நிறைய புக் இருந்தது. எனக்கு அதெல்லாம் வேணாம். பிளான் எப்படி பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அந்த பிளான் எப்படி பண்ணணும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ எதிர்பார்க்காத விதமாக இந்த புக்கில் அது இருந்தது. லைக் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெய்லி உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டேயில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத
விஷயத்த பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10-90 ரூல்னு சொல்லியிருந்தாங்க. லைக் என்னன்னா, நீங்க 10% ஆஃப் த டைம வந்து இந்த பிளான் பண்ணுறதுக்கு ஒரு இதில எழுதி, இது இது நான் பண்ணணும், இதெல்லாம் நான் முடிக்க வேண்டிய வேலை, இத ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும், இத செகண்ட் முடிக்கணும் அப்படின்ற ஆர்டரோட நீங்க எழுதி வைக்கிறத, அதுக்கு ஒரு 10% ஆஃப் த டைம் இதில எனக்கு டைம் போயிரும்னு நினைக்காம 10% ஆஃப் த டைம் அதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, பாக்கி 90% ஆஃப் த டைம் இருக்குல்ல, அதில வந்து உங்களுக்கு நெறைய சேவ் ஆகும். நீங்க ஒரு 10 நிமிஷம் ப்ராப்பரா பிளான் பண்ணி அத பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு உங்க டேல ஒரு 1 to 2 ஹார்ஸ் உங்களால சேவ் பண்ண முடியும் அப்டின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. லைக் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க பிளான் மட்டும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. ஸோ பிளான் பண்ணுங்க, இம்மீடியட்டா ஆக்ஷன்ல இறங்குங்க அப்டின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளான் பத்தி சொல்லல, இவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் பிளானுன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும்ல. லைக் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும், ஜிம் போணும், அந்த மாரி நம்ம நெறைய வச்சிருப்போம்ல. இந்த மாரி உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு பிளான் இருக்கோ, அத வந்து மாஸ்டர் பிளானுன்னு உங்க டெவலப்மெண்ட் அல்லது நீங்க பண்ணி முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மாஸ்டர் பிளானா ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, மந்த்லி பிளான். இந்த இந்த மந்த்லி பிளான்ல என்னன்னா, ஒரு மாஸ்டர் பிளான்லேருந்து இந்த மந்த்து நான் இதெல்லாம் இதிலேருந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான்ல ஒரு 20 லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்கன்னா, இதில ஒரு 5 இத நான் இந்த மாசத்துல கம்ப்ளீட் பண்ண போறேன் அல்லது ஸ்டார்ட் பண்ண போறேன், ரெகுலரா பண்ண போறேன் அப்படின்ற மாரி அத மந்த் பிளானுக்கு மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீக்லி பிளான். வீக்லி பிளான்ல அதில இந்த வாரத்தில நான் இந்தந்த வேலைகள ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போறேன் அப்படின்ற மாரி வீக்லி பிளான் ஒண்ணு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெய்லி பிளான். டெய்லி பிளான் என்னன்னா, அதான் நீங்க ஒன்ஸ் உங்க டே ஸ்டார்ட் பண்றப்பயோ அல்லது அந்த ப்ரீவியஸ் டேயோ மொத நாள் நைட்டோ அல்லது அந்த நாள் காலையிலயோ நீங்க அடுத்த நாள் என்ன பண்ணணும் அல்லது அந்த நாள்ல என்ன பண்ணணுன்ற வேலைகள் எல்லாம் எழுதி வச்சுட்டு, இதில எதெல்லாம் எனக்கு முக்கியமான வேலை, நான் எதில ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்க போறேன்ற ஒரு பிளான நீங்க டெய்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டெய்லியுமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இனிஷியலா உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை மாரி தான் இருக்கும். பட் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் போக போக அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க இந்த மாரி எழுதுறோம்ல ஒரு பிளானு, அத வந்து டெய்லி நைட்டு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா தெரிஞ்சது. ஏன்னா பிளான் நம்ம எழுதி வச்சுட்டு, நாம என்னத்தையோ பண்ணிட்டு, அடுத்த நாள் நான் எழுதுறேன்னு சும்மா அது 2த்துக்கும் ஒரு சிங்க் இல்லாமலே போயிட்டுருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம, நீங்க எழுதின பிளான அந்த டே முடிஞ்சோனே ரிவ்யூ பண்ணுங்க. இதில எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எதெல்லாம் என்னால பண்ண முடியல, எதெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்க பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டரா உங்களால பிளான் பண்ண முடியும். பெட்டரா ஒரு ஆர்கனைஸ்டா உங்களுடைய வேலைகள நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலி ஒர்க் ஆச்சு. நான் இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் இந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாயிண்ட்டு. ஓகே, டெய்லி ஒரு மார்னிங் இந்த மாரி ஒரு பிளான போட்டுட்டு, நைட்டு வந்து அத ரிவ்யூ பண்ணி, இதில முடிக்காத வேலைகள் எல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு மூவ் பண்ணுறது, எதெல்லாம் என்னால முடிக்க முடியல, எதெல்லாம் வந்து நம்ம லைக் அன்ரியலிஸ்டிக் பிளானா போடுறோம். திடீர்னு வந்துட்டு நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஓடுவேன் அப்படின்னு போட்டோம்னா நம்ம பண்ண மாட்டோம்ல. ஸோ எதெல்லாம் நம்மளோட அன்ரியலிஸ்டிக் பிளான், நம்மளால பண்ண முடிஞ்ச பிளான தான் நம்ம, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தானே போட முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு புரிய ஆரம்பிச்சது எனக்கே. ஸோ அது ஒரு பெட்டரான ஐடியா வந்தது. அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, 80-20 ரூல்ன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்க பண்றதுல 20% ஆஃப் த வொர்க் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஜென்ரலாவே அப்படின்றது. லைக் ஒரு கடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கடையில 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் தான் அதோட 80% ப்ராஃபிட்டுக்கு காரணமா இருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ உங்க 20% ஆஃப் த வொர்க் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதாவது நீங்க ஒரு இன்னைக்கு என் டேல இது பண்றேன்னு ஒரு 10 வேலை எழுதி வச்சீங்கன்னா, அதில 2 வேலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும். ஸோ மத்ததெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா பண்றதா இருக்கலாம். அல்லது அது பண்ணலன்னா பெரிய எஃபெக்ட் பெருசா ஒண்ணும் பாதிப்பு வராதுன்ற மாதிரியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேலன்ஸ் 80% ஆஃப் த வொர்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 20% ஆஃப் த வொர்க் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுக்கு கிளியரான தாட் இருக்கணும். எது எனக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அத ஃபர்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிங்க எப்பயுமே அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா,
ஏபிசிடிஇ ரூல்னு ஒன்று, லைக் ஏபிசிடிஇ மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னென்னா, ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சது. அதாவது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஜாபில் உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏபிசிடி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயுமே. ஏன்றது என்னென்னா, நீங்கள் முடிச்சே ஆகணும், கண்டிப்பாக இன்றைக்கி முடிச்சே ஆகணும், மஸ்ட்டுன்னு இருக்கும்ல, அதை வந்து ஏல தூக்கி வச்சிடணும். பீன்றது என்னென்னா, ஓகே இது பண்ணணும், இது ப்ராபப்ளி பண்ணலைன்னா மற்றவங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படலாம். பாதிப்பு மீன்ஸ் மற்றவங்க யாராவது கொஞ்சம் அதனால் உங்கள் மேலே வருத்தம் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பி என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, அல்லது யாருக்காவது ஏதாவது மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான கால் பண்ணுறது, இந்த வேலைகளை வந்து பியில் தூக்கி வச்சிட சொல்லிடுறாங்க. அப்புறம் சி அப்படின்றது என்னென்னா, இந்த வேலை வந்து பண்ணால் நல்லா தான் இருக்கும், பட் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னென்னா, நம்ம வெளியெல்லாம் போவோம்ல, டீ பிரேக் போவோம், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போவோம், எங்கேயாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸ் டைமில் வெளில போவோம்ல. ஸோ இதுதான் வந்து சி. டி அப்படிங்கிறது என்னென்னா டெலிகேட். இது வந்து என்னென்னா, லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கில் இந்த சில ஒர்க் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒர்க் இருக்கும். மீதம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு அதை பிரித்து கொடுத்துடலாம். அவங்க அதை பண்ணால் ஓகே தான். இந்த ஒரு சர்டைன் ஒர்க்குக்கு நான் கண்டிப்பாக தேவைப்படுவேன், இந்த ஒர்க்குக்கு நான் தேவைப்பட மாட்டேன், நான் இல்லாமல் இன்னொருத்தவங்க கூட இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒர்க் இருக்கும்ல, அதான் டெலிகேட். ஸோ அதை வந்து டியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈங்கிறது எலிமினேட். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி வேலை இருக்கும்ல. லைக் இன்ஸ்டா பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, இதெல்லாம் வேலை நேரத்தில் பண்ணுவோம்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்றது தான் எலிமினேட் இ. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் உங்கள் பிளானை ரெடி பண்ணிவிட்டு, இதில் வந்து இந்த ஏன்ற ஒர்க் இருக்குல்ல, மஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு, இதை பண்ணி முடிக்காமல் வேறு எந்த ஒர்க்குக்குமே போகக்கூடாது. இது இந்த ஆர்டர்லேயே பண்ணணும் அப்படின்றது தான். லைக் நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டியதோ, கால் பண்ண வேண்டியதோ, இல்லை ஏதோ ஒரு மெயிலுக்கு ரிப்ளை போட வேண்டியதோ, இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறப்போ நீங்கள் தொடவே கூடாது அப்படின்னு. அதாவது உங்களோட முக்கியமான டாஸ்க்கை நீங்கள் பண்ணுறப்போ இந்த வேலையெல்லாம் நீங்கள் எதையுமே பார்க்கவே கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லைக் இதை முடித்தாதான் அடுத்த எதுனாலுமே அப்படின்ற மாதிரி உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லைக் என்னென்னா, உங்களுக்கு நிறையவே டைம் இதனால் சேவ் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் இது வேலை தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் டீ பிரேக்கு நடுவில் யாராவது ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க டீ பிரேக் போகலான்னா, நீங்கள் அந்த வேலையில் இருக்கையில் போயிட்டு வந்தீங்கன்னா திரும்ப அந்த ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து டீப் ஒர்க் அந்த புக் பற்றி பேசலை, இதை பற்றி நிறைய பேசியிருந்தோம் நம்ம எங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்லேயே, நீங்கள் அதையும் கேட்டு பாருங்கள். ஸோ இதுதான், நீங்கள் ஒரு ரிப்ளை தானேங்க, அவங்களுக்கு டக்குன்னு நான் ரிப்ளை போட்டு வந்துடுவேன் அப்படின்னு போனால் கூட அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் வச்சுட்டு இந்த ஏபிசிடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டி டெலிகேட் இருக்குல்ல, இதை வந்து நிறைய பேர் உருப்படியாக பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணுவேன், நான் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இது எய்தர் உங்கள் ஜாபாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த ஒர்க்லாம் நான் பண்ணால் தாங்க சரியாக வரும்னு எல்லாத்தையும் நம்மளே இழுத்து போட்டு செஞ்சுட்டு நம்மளால் ஒரு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இவங்களோட கிளைண்ட் ஒருத்தவங்க, ஸோ இந்த மாதிரி இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதுகிறவங்க நிறைய பேர் செமினார்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இவங்க செமினார் அடிக்கையில், இந்த ஆத்தர் செமினார் அடிக்கையில் வந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து டெய்லி பல்க் ஆஃப் மெயில்ஸ் வந்து வருது, நிறைய மெயில் வருது. ஸோ இதில் வந்து நிறைய தேவையில்லாத மெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுலேயே அவருக்கு டைம் போயிட்டே இருந்திருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, அவருக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. ஸோ அந்த செக்ரட்டரி கூட நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இல்லை, நான் என் மெயிலில் பார்த்தா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு அவர் அடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க செக்ரட்டரி கூட ஒரு 2 hours உட்கார வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி பார்த்தா இவருக்கு வந்திருக்க மெயிலில் 80% ஆஃப் த மெயில் வந்து டேரெக்டாக டெலீட் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ட்ராஷுக்கு போக வேண்டிய மெயில்ஸ் தான் 80% ஆஃப் த மெயில். அதுவும் டெலீட் பெர்மனென்ட்லி அளவுக்கு முக்கியமே இல்லாத மெயில்ஸாக இருக்குது. அண்ட் பேலன்ஸ் இருக்க 20% ஆஃப் த மெயில்லையுமே 4% ஆஃப் த மெயில் தான் வந்து இவர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய மெயிலாக இருந்திருக்கு. அண்டு மீதம் இருக்கிற மெயில்ஸ் வந்து ஓகே பண்ணலாம், அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் அந்த டேயில் எண்ட் ஆஃப் த டேயில் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரியான மெயில்ஸாக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து 2 hours இவங்க செக்ரட்டரிக்கு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி இதுதான் இப்படி தான் நடக்குதுன்றத சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா அந்த செக்ரட்டரியே இவங்களுடைய
அவங்களுடைய இந்த மெயில் ஹேண்ட்லிங் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாங்க. அதாவது என்னென்னா அவங்க அந்த 80% ஆஃப் த மெயிலை காலையிலேயே டெலீட் பண்ணி விட்ருவாங்க. மீதம் இருக்கிற 20%ல் 4% உடனே அனுப்ப வேண்டியதை வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டுறாங்க. பேலன்ஸ் எது எது என்ன மாதிரியான டைப் ஆஃப் மெயிலுன்னு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது மூலயமா இவருக்கு ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 20 to 25 ஹவர்ஸ் வந்து அவருக்கு சேவ் ஆகிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறோம்ல, அந்த வேலையுமே வந்து ஒரு லைக் அது வந்து சரியில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா எதை யாருக்கு பிரித்து கொடுக்கணும்னு தெரியணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அந்த அந்த ரோலுக்கு. சேம் திங் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது க்ரோத்தை நோக்கி போகணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணையில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் அது ஒரு க்ரோத்தை நோக்கி போகுது, டெவலப் ஆகி போகல நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஆளே வேணாம், அல்லது அவன்கிட்ட கொடுத்தா சரியாக பண்ண மாட்டான், இவன்கிட்ட கொடுத்தா சரியாக பண்ண மாட்டான் அப்படின்றது வந்து கரெக்ட் இல்லை. அதை யார்கிட்ட கொடுத்தா சரியாக நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கொடுக்குறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு திருக்குறள் கூட வரும். நான் அந்த குறள் என்னன்னு நான் மறந்துட்டேன். இதை வந்து இவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த குறள் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் வீடியோ மாதிரி சொல்லிட்டேன் மறந்து, அப்படிலாம் பண்ண வேணாம், தெரிஞ்சதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 பேரல் அட் அ டைம். ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு குட்டி கதை. இந்த கதையில் என்னென்னா லைக் ஒரு ராஜா காலத்தில் அந்த காலத்தில் இருக்கும்ல, அப்போ வந்து ஒரு பாலைவனத்தை கடக்கிறதுக்கு ஓவராலாக அந்த பாலைவனம் வந்து 500 கிலோமீட்டர் இருக்க டெசர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இதை கடந்து போகிறப்போ மக்கள்லாம் வந்து டே அண்ட் நைட்டில் டேயில் கொஞ்சம் தூரம் கடந்திருப்பாங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் தப்பாக ஒரு சைடு போயிடுவாங்க. இந்த மாதிரியே பண்ணி அவங்க வந்து நிறைய பேர் தொலைஞ்சு போய் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 500 கிலோமீட்டர் டெசர்ட்டில் 5 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு பேரல் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ட்ரம் இருக்கும்ல, அதில் அந்த மாதிரி எண்ணெய் ட்ரம்மு மாதிரி ஒன்று கரெக்டாக 5 கிலோமீட்டருக்கு ஒன்று வச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ மக்கள் கடக்கையில் என்னென்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோன்னே நான் 500 கிலோமீட்டர் கடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க போக வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு பேரல் வரும், அது என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். அடுத்த 5 கிலோமீட்டருக்கு ஒரு பேரல், செகண்ட் டெஸ்டினேஷன். இந்த மாதிரியே அவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. நடுவில் ஒரு இடத்துல நின்றுட்டிங்கனாலும் ஒன்று இப்படி நடந்தால் பேக் சைடில் நடந்தால் அங்கே 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பேரல் இருக்கும், அதை போயிட்டு பிடிச்சிடலாம். அல்லது ஃப்ரண்ட்டில் நடந்தால் இந்த சைடு 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பேரல் இருக்கும், அதை போய் பிடிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் நம்ம தொலைஞ்சு போக மாட்டோம். இப்படின்ற மாதிரி ஆனோன்னே இந்த மாதிரி இறக்குறவங்க எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சான். ஸோ இதே தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்காமலே இருக்கிறதுக்கு அந்த டாஸ்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இதுவே எடுத்துக்கோங்களேன், ஒரு வெயிட் லாஸோ அந்த மாதிரியே, இல்லை ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். எடுத்தோடனே நான் இவ்வளோ வெயிட் ஆகிட்டேன், ஏன்னா எப்படி குறைப்பேன் அப்படின்ற மாதிரி போகாமல் இதை ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி, ஓகே நான் இத்தனை மாதத்தில் இந்த மாதம் வரையும் நான் டெய்லி ஒரு கிலோமீட்டர் நடப்பேன், அடுத்த ஒரு மாதத்தில் நான் கொஞ்சம் சாப்பிட்றத குறைப்பேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம்ல. ஸோ இதுதான் இது வந்து லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் சரி, நீங்கள் ப்ரொஃபஷனல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் பிரித்து பண்ணல அதை வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். 500 கிலோமீட்டர்னு நினைக்கல தானே கஷ்டமாக இருக்குது. 5 கிலோமீட்டருக்கு ஒரு பேரல் வரும், அந்த பேரல் நோக்கி போகணுன்னா கரெக்டாக இருக்கும்ல. ஸோ இதுதான் நீங்கள் ஒரு ஈட் தட் ஃப்ராகுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃப்ராகையே நீங்கள் மெதுவாக சாப்பிடுங்க, பைட் பை பைட்டாக சாப்பிடுங்க அப்படின்றது தான் இதில் எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்து 1 பேரல் அட் அ டைம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு எல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும் இல்லையா, அந்த எனர்ஜி லெவலில் நீங்கள் எப்போயுமே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லைக் என்னென்னா ஒரு வாக் போகிறது, அந்த மாதிரி ஹெல்தி ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுட்டை வந்து கான்ஷியஸாக எடுத்துக்கிறது, என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றத கான்ஷியஸாக எடுத்துக்கிறது, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது. நான் வந்து டெய்லி 12 மணி நேரம் வேலை பார்ப்பேன், வாரத்தில் 7 நாளும் வேலை பார்ப்பேன் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய எஃபிஷியன்சி ஃபுல்லாக அங்கே வெளிப்படாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஒர்க்கு, பட் டெய்லியுமே அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னா நீங்கள் பண்ணுற வேலையில் தான் ஏதோ தப்பு இருக்குது, நீங்கள் அதை சரியாக பண்ணலை உங்கள் வேலையன்றதை தான் இதுலேயும் சொல்லியிருந்தாங்க.
லைக் என்னென்னா, நம்ம ஒரு பிளான் இல்லாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், எது எனக்கு முக்கியம், இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிருச்சு அப்படின்னா, நம்ம தேவையில்லாத வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நேரம் எடுத்து நம்ம செஞ்சிட்ருப்போம். அவ்வளோ நீ நீ பிடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணிதான்ற மாதிரி கதையாயிரும். ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாஸ்க்கை நான் பண்ணுறதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கில் என்கிட்ட இருக்கிறனால தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும் தானே. ஸோ அதில் தேவையில்லாத வேலையெல்லாம் நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன், எனக்கு இவ்வளோ டைம் கொடுத்தேன், எனக்கு அப்ரைஸலே இல்லை அப்படி சொல்கிறத விட, உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுதோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்குது, எக்கச்சக்க டாஸ்க் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு எது முக்கியமான 3 டாஸ்க்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு மீதத்தெல்லாம் டெலிகேட் பண்ண முடியுமா அப்படின்றத, மற்றவங்களுக்கு அசைன் பண்ண முடியுமா, அதை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் தேவைப்படுதா, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஹையர் பொசிஷனில் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட மேனேஜர்கிட்டையோ இல்லை டீம் லீடர்ட்டோ யார்கிட்டையோ போய் இதெல்லாம் பற்றி பேசுங்க. ஓப்பன் அப் பண்ணால் தான் நீங்கள் நீங்களும் டெவலப் ஆக முடியும். உங்களால் அந்த கம்பெனிக்கும் ஒரு லாபம் இருக்கும், அவங்களுக்கோட க்ரோத்தும் அதில் தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்டு இதுதான் பர்சனல் க்ரோத்தில் இவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, லைக் எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற வேலையில், அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம பண்ணுற வேலையில் எதை நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக் போகிறது, அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம். அண்ட் எதை நான் இனிமேல் பண்ணக்கூடாது, நான் இந்த மாதிரி பண்ணுற பழக்கத்தை நான் கட் டவுன் பண்ணணும், இது சரியாக இல்லை என் ஹெல்த்துக்கு அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் பர்சனல் க்ரோத் பற்றி இவங்க சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, இந்த புக்கு 2001 வந்திருக்கு. அப்போ இவர் மெயில் அண்ட் மெசேஜஸ் பற்றி தான் மெயினாக பேசியிருக்காரு. அதுவே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போல்லாம் வேறு லெவலில் இருக்கோம் நம்ம. ஸோ என்னென்னா, காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஃபோன் பார்க்குறோம்ல, அந்த பழக்கத்தை பழகாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் எந்திரிச்சு ஒரு 1 hour லைக் ஃபோனு, டிவி, ரேடியோ எதுவுமே வேண்டாம், நான் பாட்டு தாங்க கேட்பேன்னா அது கூட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 1 hour பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட இன்னர் செல்ஃப் கூட நீங்கள் பேச முடியும் அப்படின்றது. லைக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 1 hour ஆஃப் டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்று பீஸ்ஃபுல்லாக ஒரு வாக் போங்க, அப்படி இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணலாம், ஆர் எனி அதர் ஹேபிட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். பட் ஒரு என்ன சொல்ல, மெயிலோ இல்லை மெசேஜஸ்க்கோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, கேட்ஜெட்ஸ் பார்க்குறதெல்லாம் அந்த டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மைண்ட் நல்லா இருக்குன்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. இவர் என்னென்னா, நீங்கள் மெயில் அண்ட் மெசேஜஸை மட்டுமே தான் அவர் சொல்லியிருக்காரு. யாரோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் காலையிலேயே ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்கன்னா காலங்காத்தால எந்திரிச்சோன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், அல்லது எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்களான்னு போய் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லைன்னு அதை பற்றியே அவர் அவ்வளோ சொல்லியிருக்காரு. இப்போல்லாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே யூடியூப் பார்க்குறோம், இன்ஸ்டா பார்க்குறோம், லைக் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க சேனல்காரன் எல்லாருமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இவரும். ஸோ டெக்னாலஜின்றது நீங்கள் யூஸ் பண்ணுறதா தான் இருக்கணும், அது உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றத இந்த புக்லேயும் சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நம்ம டிஜிட்டல் மினிமலிசமில் கூட பார்த்துருப்போம். நீங்கள் சோஷியல் மீடியா இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியதாக வருமே, அது பரவாயில்லையா, உங்களுக்கு நியூஸ்லாம் தெரியாமல் போயிருமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ இதுலேயும் தான் இந்த ஆத்தர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, இதனால் நீங்கள் நிறைய நியூஸ் இழந்துட வேண்டி வரும்ல, உங்களுக்கு தெரியாமல் போயிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாம். பட் ஃபேக்ட் என்னென்னா, அப்படிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாமலே போகாது. நம்ம நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்தையும் சும்மா ஒரு வாரம் குவிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பு எதுவுமே பார்க்கலன்னா அதில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமலாம் போகாது. அவ்வளோ முக்கியமான விஷயம்னா கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு சொல்லிடுவாங்க, அதுதான் உண்மை. அப்படி உங்களுக்கு யாருமே சொல்லலைன்னா அது முக்கியமான விஷயமே கிடையாது அப்படின்றது தான் இவரும் சொல்லியிருந்தார். ஸோ 80% ஆஃப் த டைம் இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி அதை குவிட் பண்ண எல்லோரும் ஒன்றுமே தெரியாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்றது தெரியும், லைக் அந்த கண்ட்ரியில் என்ன நடக்குது, வேர்ல்டில் என்ன நடக்குது, எல்லாமே முக்கியமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரீச் ஆயிரும் அப்படின்றத இவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த புக்கில் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு
பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அல்லது உங்கள் ஜாபில் ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலாம் டெஃபினட்டாக இந்த புக்கு படிக்கலாம். அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குமே இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்ல நல்ல ஹேபிட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதான் இது என்னென்னா எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அண்ட் எல்லா செல்ஃப் ஹெல்ப் புக்லேயும் இதே தான் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் இதை எப்படி சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்கன்றதுல தானே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த புக்கை. இந்த ஈட் தட் ஃப்ராக் இந்த பேரே நல்லா இல்லையேன்னு நான் ரொம்ப நாளாக படிக்கல. பட் புக்கு ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நீங்களும் இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் எபிசோட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.